சுரங்க திட்டங்களுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்கும் நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு புதிய குறிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி நாடு முழுவதும் எந்த மாநிலத்திலும் கனிம வள சுரங்கங்கள் அமைக்க வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் அனுமதியை பெற வேண்டியதில்லை, கருத்து கேட்பு கூட்டங்களையும் நடத்த வேண்டிய தேவையில்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு குறிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது. இதனை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார். அரிய வகை கனிமங்கள் யுரேனியம், தோரியம் மற்றும் லித்தியம், கோபால்ட் உள்ளிட்ட கனிமங்கள் அணுசக்தி பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு ராணுவ பயன்பாட்டிற்காக அவற்றை எடுக்கும் போது அந்த பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டிய தேவையில்லை என்று மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள அரிய வகை கனிம வளங்களை மத்திய அரசின் சார்பாக எடுக்க முயற்சிப்பது அது கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் முயற்சி. அந்த பகுதியின் சூழலியல், சுற்றுச்சூழல் ஆகியவை பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள், உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருகே ஒரு மணல் பிரித்தெடுக்கும் மையம் அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுபோல நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அரிய வகை தாது, மணல், கனிமங்களை எடுப்பதற்கான எதிர்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் மத்திய அரசின் இந்த குறிப்பாணை, சுற்றுச்சூழல் அமைச்சரின் குறிப்பாணை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், இது போன்ற கொள்கை மாற்றங்கள் மற்றும் புதிய சட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் கொண்டு வரும்போது அது நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் வெளிப்படையாக விவாதித்து அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். இதனால் இந்த குறிப்பாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசின் அந்த கருத்துக்களை கேட்பதற்கு விலக்கு அளிக்கும், அந்த கருத்து கேட்பை ரத்து செய்ய வகை செய்யும் இது போன்ற உத்தரவுகளை சுற்றுச்சூழல் அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆனந்தி.